ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல வெளியான தட்ஸ் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹார்வே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆர்கிடெக்டா இருக்காரு. இவருக்கு ஒரு டீப்பான மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்றது போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல தன்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு இருக்கிற கரியர், ரிலேஷன்ஷிப், லைஃப்க்கான மீனிங் என்ன அப்படின்றத சார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய ஒய்ஃப் கில்லியன் பாத்தீங்கன்னா தனக்கு கேன்சர் இருக்கும் அப்படின்ற உண்மையை பாத்தீங்கன்னா அவரிருந்து மறைக்கிறாங்க. இவங்களுடைய பாஷன் சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலுடைய பேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலி டென்ஷன், ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மற்றும் பர்சனல் எப்படி இது ஒரு எமோஷனல் வீக்கெண்டா மாறுது அப்படின்றத காமெடி கலந்து சொன்ன படம் தான் தட்ஸ் லைஃப். தட்ஸ் லைஃப் படம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபெல்ட் காமெடி டிராமா அப்படின்னே சொல்லலாம். சக்சஸ் தாண்டி ஏஜிங், மேரேஜ், லைஃப்க்கான மீனிங்கை கண்டுபிடிக்கிறது மாதிரியான தீம்ஸை ரொம்ப நல்லாவே பிளெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஜாக் லெமன், ஜூனியர் ஆண்ட்ரூஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் தி ஷோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த ஹியூமர் போர்ஷன் எல்லாத்தையும் ஜென்யூனா வந்து எமோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற எமோஷனல் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஷார்ப்பான சோஷியல் செட்டைரா நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பிளேக் எட்வர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் லைஃப் ஸ்டைல போக் பண்ற மாதிரி நிறைய காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே பிளேஸ் பண்ணிருக்காரு. ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்ட் ஆகிறதே ஒரு கிரைசிஸா இருக்கிற ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா அத்தன்டிக்காவும் எமோஷனலி எங்கேஜிங்காவும் ஹார்வே ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாரு. அது பார்க்க நல்லா இருக்கும். டயலாக்ஸ் எல்லாமே ஒரு வெல் ரிட்டன் டயலாக்ஸாவே இருக்கும். ரொம்ப நேச்சுரலாவும் டார்க் காமெடியோட கலந்து சொல்லிருப்பாங்க. சட்டிலான டிராமா அண்ட் காமெடி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்டான ஒரு டோன்ல இந்த படத்துல நகருது. இது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. வீக்கான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ப்ரீஸ்ட், ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரியான சப் பிளாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேவையில்லாத பிளாட்டா தான் இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோர் கான்செப்ட்ல இருந்து விலகி போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற சில காமெடி போர்ஷன் பாத்தீங்கன்னா எமோஷனல் சீக்வன்ஸை ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அலர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தட்ஸ் லைஃப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.